அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவுக்கு மேலே ஒரு படம் நான் பதிவு செய்திருப்பேன். அது பெங்களூரில் பாமன் சுவாமிகள் ஐயாவோட படம். 40 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். அந்த இடத்துல நான் தியானம் செய்யும் போது என்னோடய உதவியாளர் எடுத்த படம் தான் இந்த படம். அது இந்த தியானத்தில் இருந்த உத்தரவு தான். இந்த கோவிலேருந்து தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்த்தம் கொடுக்குறது நிப்பாட்டினான் தான் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு. அப்புறம் அந்த ஐயா கிட்ட கேட்டு ஊர்ஜிதப்படுத்தினதுக்கப்புறம் அவரும் ஆமாம் கொடுத்துட்டு எங்கள் அப்பா காலத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி திரும்ப அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இந்த குரல் பதிவுக்கும் நான் சொல்ல வர விஷயத்துக்கும் என்ன ஒரு பெரிய சம்மந்தம்னா, நேற்று குரு பூர்ணிமா நான் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த செங்கல்பட்டு இருக்குன்றம் பாலமுருகன் கோவிலுக்கு நம்மளை வர வச்சிருக்காரு. அதை கண்டிப்பாக உணர்த்துவார். நான் எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கழித்து ஏதாவது ஒரு சக்தியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ நம்மளை கடத்தி கொண்டு போய் இல்லை நம்ம கண்முன்னே காட்டுவாருன்னு நான் நம்பினேன். ஆனால் அது இன்றைக்கி குரு பூர்ணிமா அன்றைக்கே முருகப்பெருமான் காட்டி உணர்த்தி செய்கிறாருன்றது இறைசக்தி நம்ம கூட பரிபூர்ணமாக வேலை செய்துட்டுருக்குன்றது உண்மை. ஏன் கூட மட்டும் இல்லை, நம்ம இந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்கிறவங்க, என்னை தொடர்றவங்க எல்லாருக்குமே இந்த சக்தியை கடத்தி கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. பாமன் சாமி ஐயாவோட தீவிர பக்தன், தீவிர அடியன்லாம் நான் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பாமன் சாமிகள் ஐயா அதீதமாக உணர்ந்து அவரை பற்றி நான் மிரண்டு இப்பேற்பட்ட சக்தி உள்ள மகான் நம்ம சென்னையில் திருவான்மையில் இருக்காரான்ட்டு உணர்ந்த காலம் ஒரு 2 வருஷம் தான். அதில் கடந்த ஒரு 6 மாதமாக எக்ஸ்ட்ரீம் நான் அவரை ஐயா உணர்ந்து கடந்து அந்த சக்தியை பரிபூர்ணமாக பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர். பாமன் சுவாமி கோவிலில் கிஷோர்னு ஒரு தெய்வ குழந்தைக்கு போய் மிஷின் கொடுக்கணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்தி நான் திருவிடைக்கழி கோவிலுக்கு போகிறதுக்காக தான் ராமநாதபுரம் போகிறேன். ஆனால் அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லி என்னை ஒரு சக்தி தள்ளி அங்கே கூட போனதுக்கப்புறம் கிஷோர்ன்ற ஒரு தெய்வ குழந்தைய பார்த்து அவங்களுக்கு அந்த விஷயம் கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுருக்கார். பாமன் சாமி கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் அது நீங்கள் நேர்மையாக கேட்குறீங்களோ இல்லை உண்மையாக கேட்குறீங்களோ இல்லை அது உங்களுக்கு ஏற்றதா இல்லை சரியா தவறா அப்படின்ற ஒரு எந்த சலனமும் இல்லாமல் ஐயா கொடுக்குறான்ற நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அது ஒரு பக்தி நிலை. அதில் சமீபமாக பாமன் சாமிகள் சம்மந்தப்பட்டு தான் இந்த பெங்களூரில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஐயா இந்த இடத்துல இருந்தார். இந்த படமே இங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாமன் சுவாமிகள் ஐயா அவர் எழுதின கைப்பட லெட்ரு ஒருத்தர்கிட்ட இருக்குது. அதை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆச்சரியப்பட்டு அந்த விஷயத்தை காத்திருக்கேன். உங்களுக்கும் உங்களோட உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகர் அடியார்களுக்கும் பாமன் சுவாமி ஐயாவோட அடியார்களுக்கும் காட்டுறதுக்காக. நேற்று குரு பூர்ணிமா முடிஞ்சு காலையில் நான் 5 மணிக்கு தான் பீச்சில் தியானம் முடிச்சுட்டு படுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வங்கி மேலாளர் என்னை பார்க்க வராரு. ஒரு சென்னையில் ஒரு ப்ரைவேட் வங்கி. அவர் சார் நாங்கள் எல்லாமே பாமன் சாமி டிவோட்டிஸ் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படிங்களாங்க சார்னு சொல்லி நானும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு பாமன் சாமி சிலை கொடுக்கணும் உத்தரவு வருது. ஆனால் அது தள்ளி போகுது. அவருக்கு கொடுக்க வேண்டிய சிலை நான் வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். இல்லைங்கய்யா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் தான் எடுத்து வச்சேன். அந்த உத்தரவு வேறு ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிட்டேன். இன்றைக்கி அந்த வங்கி மேலாளர் என்னை பார்க்குற மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. பேங்க் ஸ்டாஃப் மட்டும்தான், அவருக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் தான் என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சரி நாங்கள் வாங்க சார் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் பேங்க் மேனேஜரே வந்துட்டார். நீங்கள் ஏன் சார் வந்தீங்க சொல்லி தான் நான் வந்துருப்பேனேன்னு சொல்லி பேசுகிறப்போ பேங்க் மேனேஜர் சார் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் அன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் சார். பாமன் சுவாமிகள் பயன்படுத்தின வேஷ்டி எங்ககிட்ட தான் இருக்குது. அவர் பயன்படுத்திய அந்த தியானம் பண்ண தோல் மேசை முதல் கொண்டு அவர் பயன்படுத்த டிஃபன் பாக்ஸ் முதல் கொண்டு தட்டு முதல் கொண்டுலாம் எங்கிட்ட தான் சார் இருக்கணும்னு எனக்கு பெரிய ஷாக். எப்படி சார் உங்கள்கிட்ட இருக்கணும்னா, இல்லை சார் எங்கள் பாட்டி தான் பாமன் சுவாமிகள் சென்னைக்கு வரப்போ அவரை வச்சு பார்த்து சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டது சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டேன். பெரிய கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. என்னென்னா பாமன் சாமிகளுடைய வரலாறை தேடி பார்க்குறப்போ பாமன் சாமியாருக்கு பாமன்லேருந்து முருகப்பெருமான் கனவுல என்ன சொல்கிறாரு, நீ சென்னை போ அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் எனக்கு யாரும் தெரியாதுன்னு இல்லை அங்கே ஒரு அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அவர் உத்தரவு கொடுத்து அனுப்புகிறாரு. அதே போல் இவரும் சென்னைக்கு வரலான்றப்போ இங்கே சென்னையில் பாலாம்மாள் ஒரு அம்மா, அந்த பாலாம்மாளோட கொள்ளு பேரன் தான் இன்றைக்கி நான் சந்தித்த பேங்க் மேனேஜர். அவங்க கனவுல சொல்லி ஒரு துறவி வர்றாரு. அந்த துறவியை நான் சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கனவுல சொல்கிறார். அதே மாதிரி இவங்க ரயில்வே நிலையம் போகிறாங்க, வராரு. இவங்க வீட்டில் தான் ரொம்ப காலம் தங்கியிருந்தார். இவங்க தான் கடைசி வரைக்கும் பாமன் சாமியை கூட இருந்தாங்க. அவங்க தான் அவங்களுக்கு உப்பு இல்லாத சமையல் செஞ்சு கொடுத்தவங்க. பாலம்மாள் தான் அவரை இறுதி வரை கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாலம்மாள் அவங்களோட கொள்ளுப்பேரன் வீட்டில் தான் பாமன் சாமிகளை பயன்படுத்துகிற வேஷ்டி, அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதோட இன்னும் பெரிய விஷயம் அவர் பயன்படுத்திய வேல். அது மட்டும் இல்லாமல்
பாம்பன் சுவாமிகளுக்கு ஜிஹெச்ல வந்து முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுத்ததை வந்து ஒரு ஓவியரை சொல்லி வரைய வச்சிருக்காரு, முருகர் படமா. அந்த படம் வந்து இவங்க வீட்டில் தான் இருக்கு. இது எல்லாமே அவங்க அதிகாரப்பூர்வமாக முழு முழு காப்பிரைட்ஸோட ஆத்தரைஸோட தான் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் வந்து இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு எந்த சக்தி நம்மளை வந்து கடத்தி கொண்டு வர வச்சதுன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. எந்த சக்தி நம்ம வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் அங்கே பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நான் போனது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அரையனார் சிலை மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லி உத்தரவு. ஆனால் திடீர்னு ஒரு பாம்பன் சாமியோட அடியார் வந்து பாம்பன் சாமிகள் சிலையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இப்போ அந்த கோயிலில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. விரைவில் பாம்பன் சாமி சிலையும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. ஸோ இன்னைக்கு குரு பூர்ணிமா நாளில் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இறைவன் நம்மளை காட்டி அதை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்காரு. நான் அந்த ஃபோட்டோ பார்த்து மெய் செலுத்து போயிட்ட பாம்பன் சாமி பயன்படுத்தினேன். கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாம்பன் சாமி அவர்கள் பயன்படுத்திய உடை, அவர் பயன்படுத்திய தட்டு, பயன்படுத்திய டிஃபன் பாக்ஸு, அவருக்கு முருகர் காட்சி கொடுத்த அந்த படம், அவர் பயன்படுத்தி வழிபட்ட வேல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதை முருகப்பெருமான் கருணையோட விரைவில் வந்து நான் பதிவு செய்கிறேன். அற்புதம், அதிசயம், எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.